ஓம் சாயிராம், ஸ்ரீ சாயிராம். எல்லா விதமான சுகங்களை பெற்று எல்லா விதமான வளன்களை பெற்று நீ நலமோடு வாழவிருக்கிறாய். மங்கள நிகழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. உன் இல்லத்தில் கூடிய விரைவில் ஒரு மங்கள நிகழ்வு நிகழப்போகிறது. இது உன் சாயப்பாவின் சந்தோஷ சுப வாக்குதான். திடீர் திருப்பமாக உன் இல்லத்தில் ஒரு மங்கள நிகழ்வு நடந்து உன் மனதை குளிர்விக்கப் போகிறது. அந்த அதிசயமும் அற்புதமும் உன் இல்லத்தில் நிகழப்போகும் அந்த சந்தோஷ தருணத்தை எதிர்கொண்டு காத்து கொண்டே இரு. பொறுமையாக இரு. உனக்கான நல்ல நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. எந்த ஒரு செயலை செய்வதாக நீ இருந்தாலும் அதை குறைவில்லாமல் செய்ய வேண்டும், குறையில்லாமல் செய்ய வேண்டும். என் அப்பாவின் வாக்கை முழுவதுமாக கேட்டு அந்த வாக்கின்படி நீ நடந்து கொண்டு முழுமையான பலனை பெறவே உன் சாயப்பா விரும்புகிறேன் என் பிள்ளையே. ஏதாவது ஒரு நிகழ்ச்சியையோ ஒரு விஷயத்தை செய்யும் பொழுதோ குறையில்லாமல் பார்த்துக்கொள். அந்த விஷயத்தில் குறையிருந்தால் அந்த விஷயம் முழுவதுமாக முழு பலனை அடையாது என் பிள்ளையே. யார் ஒருவர் தான் எடுக்கும் செயலை முழுவதுமாக வெற்றிகரமாக செய்வேன் என்ற நம்பிக்கையோடும் மன தைரியத்தோடும் அந்த விஷயத்தில் இறங்குகிறார்களோ, அதை நினைத்து கொண்டு அந்த விஷயத்தில் முழுவதுமாக உழைத்து கொண்டிருக்கிறானோ அவரே வெற்றி கண்டவர்களாவார்கள். நீ எதை செய்ய விரும்புகிறாயோ, உன் மனம் எதை செய்ய விரும்புகிறதோ அதை எப்படி செய்ய வேண்டும், எவ்விதமாக செய்ய வேண்டும் என்பதை முதலில் ஒரு தீர்மானம் உன் மனதிற்குள்ளேயே செய்து கொள். அதை எப்படி தீர்க்கமாக செய்தால் அந்த செயல் முழுமை பெறும் என்பதை அறிந்து கொண்டால் அதை செய்து முடிக்கும் வலிமையும் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் தானாகவே உன் மனதில் வந்து குடிகொண்டுவிடும். நிச்சயமாக அந்த செயல் தோற்றே போகாது, வெற்றி மட்டுமே கிட்டும். உனக்கென்று ஒரு செயல், அது உனக்கான காரியம். அந்த காரியத்தை நீதான் செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ மற்றவர்களால் இயலாது என் பிள்ளையே. உன் வாழ்க்கையை நீதான் எந்த ஒரு வேலையை முழு ஈடுபாட்டோடு செய்கிறாயோ அதற்கான முழு பலனையும் நீயே அனுபவித்துக் கொள்ளலாம். அதற்கான முழு பலனும் உனக்குத்தான் பிள்ளையே. எதையுமே சலிப்பில்லாமல் செய்ய வேண்டும். எந்த காரியத்தை செய்தாலும் சலித்து கொண்டு செய்தால் அதில் வெற்றி அடையவே முடியாது. சலிப்போடு நீ செய்யும் எந்த காரியமும் முதலில் ஒரு சலிப்பை ஏற்படுத்தும். பின் இதை செய்யலாமா வேண்டாமா என்று மனதிற்குள் ஒரு போராட்டம் குழம்பும். அந்த குழப்பமே ஒரு விதமான பதற்றத்தையும் பயத்தையும் வரவழைக்கும். தாழ்வு மனப்பான்மைக்கு அதுவே வித்திட்டு செய்யும். எனவே என் குழந்தையே, தன்னம்பிக்கையை சிறிதும் குறையாமல் தெளிவோடும் மகிழ்ச்சியோடும் துணிவோடும் சுறுசுறுப்போடும் தன்னம்பிக்கையோடும் ஒரு செயலை செய்ய துவங்கினால் வெற்றி என்பது நிச்சயம் உன் பக்கம்தான். நீ ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து கவலை உன்னை தொட்டால், ஐயோ என் வாழ்க்கை போய்விட்டதே என்று கலங்கி விடாதே. அந்த கவலை உனக்கு விழிப்பை தருவதற்காகவும் வாழ்க்கை என்ற பாடத்தை கற்பிப்பதற்காகவும் வந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள். கவலை வந்துவிட்டால் வாழ்வே போய்விட்டதென அப்படியே சரிந்து உட்கார்ந்து விடாதே. வாழ்க்கையை கற்றுக்கொள் அந்த கவலையிடமிருந்து. உன்னை பற்றி கற்றுக்கொள் அந்த கவலையிடம் இருந்து. அனைத்தையும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறும் வழியையும் கற்றுக்கொள். நிச்சயமாக அந்த அனுபவ பாடம் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி மேல் வெற்றியடைய ஒரு முயற்சி பாடமாகவே இருக்கும். நீ செய்யும் செயலை தொடர்ந்து செய்து கொண்டே இரு. முன்வைத்த காலை எப்பொழுதும் பின் வைக்காதே. எதை நினைத்து ஆரம்பித்தாயோ அந்த எண்ணம் முடியும் வரை அதே நோக்கில் சென்று கொண்டே இரு. நிச்சயமாக உன் செயல் அனைத்தும் வீழ்ந்து போகாமல் வெற்றியடையவே செய்யும். பதட்டம் பல நல்ல நிகழ்வுகளை பாழ்படுத்திவிடும். எனவே எதற்கெடுத்தாலும் பதட்டப்படாதே. எந்த ஒரு செயலை செய்தாலும் நிதானமாக செய்.
பதற்றத்தோடு செய்யும் காரியம் எல்லாமே சிதறி போய்விடும். எப்பொழுதுமே நிதானத்தோடு இருக்கிற வேகம்தான் இருக்க வேண்டும். பதட்டத்தோடு செய்யும் வேகம் சிதறித்தான் போய்விடும். அவசரம் என்பது நிச்சயமாக கூடவே கூடாது. எண்ணம்தான் வாழ்க்கையாகவே மாறுகிறது குழந்தையே. எண்ணம் எப்பொழுது சிறப்பாக இருக்கிறதோ அதே போல உன்னுடைய வாழ்வும் சிறப்பாகவே உன் எண்ணம் போல் மாறிவிடும். குழந்தையே, சந்தேகமே இன்றி மகத்தான செயல்களை தான் நீ செய்து கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக உன் வாழ்வில் திடீர் திருப்பம் உண்டாகும். உன் உள்ளம் குளிரும்படி நல்ல நிகழ்வுகள் உண்டாகும். குழந்தையே, சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. உன் அப்பா நான் ஒரு அருகிலேயே இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. இது உன் அப்பாவின் சந்தோஷ சுப வாக்குதான். மங்கள நிகழ்வு உன் வாழ்வில் நிகழும், நிச்சயமாக நிகழும். நீ மனம் விரும்பியவரோடு கரம் சேரும் காலம் இது. நிச்சயமாக உன் முகத்தில் ஆனந்த கண்ணீர் வரும் காலமும் இதுவேதான். நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன், நிச்சயமாக என்னை ஜெயிக்க வைக்க என் சாயப்பா உறுதுணையாக இருப்பார் என்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிட்டாலே மகிழ்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷமும் உன்னுள் வந்து குடி புகுந்துவிடும். எவருக்குமே அவர்கள் விரும்பிய அனைத்தையும் வாழ்க்கை முழுவதுமாக தருவதில்லை. வேண்டியதை வேண்டிய நேரத்தில்தான் இந்த வாழ்க்கை தருகிறது. நீ விரும்பியதை இந்த வாழ்க்கை தரும் என்று காத்து கொண்டே இருக்காமல், இந்த வாழ்க்கை தருவதை வைத்துக்கொண்டு நீ விரும்பியதை எப்படி அடையலாம் என்பதை பற்றி சிந்தனை செய்து கொண்டே இரு. பொறுமையாக காத்திரு. உனக்கான நல்ல நேரம் வரும்பொழுது அதற்கான வாய்ப்பும் உன் கண்களுக்கு தெரியும். இந்த சூட்சமம் உனக்கு புரிந்து கொண்டாலே நீ விரும்பியதை உன் வாழ்க்கையில் எப்படி நடக்க வேண்டும், நிகழ வேண்டும் என்று நினைத்திருந்தாயோ அதை நிச்சயமாக அடைந்து விடலாம். உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்தும் கூட மறந்துவிடாதே. இவ்வளவு அற்புதமான கிடைத்த உன் வாழ்க்கைக்கு நன்றி செலுத்து. எப்பொழுதும் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. இந்த அற்புதமான வாழ்க்கையை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி சாயப்பா. என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக வாழ்வதற்கு நன்றி சாயப்பா. என்னை முன்னேற்ற வழியில் முன்னேற்ற பாதையில் அழைத்து சென்றதற்கு நன்றி சாயப்பா என்று எப்பொழுதும் நன்றி செய்து கொண்டே இரு, சொல்லிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் என்ன சூழ்நிலை வந்தாலும் அது நம் வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கான திருப்பு முனையாக அது அமையும். நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்று எண்ணிக்கொண்டு வருகிற பிரச்சனையை தைரியமாகவும் திடத்தோடும் போராட கற்றுக்கொள். உன் வாழ்க்கையை நீ வென்றே காட்டிவிடலாம். அது உனக்கு கிடைத்திருக்கும் சவாலாக நினைத்து போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையை நிச்சயமாக நாம் நினைக்கும் வாழ்க்கையை நாம் அடைந்தே தீரலாம். உன்னை போல் மற்றவர்களையும் சமமாக எண்ணி உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் உனக்கிருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் மற்றவர்களோடு நீ பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு சில பேர் உன் கஷ்டங்களுக்கு ஆறுதல் சொல்வதைப் போல ஆறுதல் சொல்லிவிட்டு பின்னால் போய் சந்தோஷப்படுவார்கள். வேறு சிலரோ உனக்கு ஆறுதலை உண்மையாக கூறுவார்கள். அவர்கள் நீ நன்றாக வாழ வேண்டும் என்று மனதார வேண்டியும் கொள்வார்கள். ஆனால் வேறு சிலரோ நீ கஷ்டப்பட வேண்டும், சந்தோஷப்படவே கூடாது என்ற மனநிலையில்தான் இருந்து கொண்டிருப்பார்கள். இப்படி பலவிதமான மனிதர்கள் வாழும் உலகம் இது. இந்த உலகத்தில் யார் எப்படிப்பட்டவர்கள், எந்த மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டு தெளிவாக தெரிந்து கொண்டு அவர்களோடு பேசி பழகு. உன்னை போல் மற்றவர்களையும் சமமாக எண்ணிவிடாதே. மனிதனின் மனம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். மாறுவதுதான் மனிதனின் இயல்பு. அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் உன்னை போல் அப்படியே இருப்பார்கள் என்று நீ எண்ணுவது உன்னுடைய தவறுதானே. உன் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகள்
அனைத்திற்கும் மற்றவர்களால் தான் காரணம் என்று எண்ணுவதை முதலில் மாற்றிக்கொள். முதலில் உன்னை மாற்றிக்கொள். நீ மாறிவிட்டால் உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் மாற்றுவதற்கான வழிகளை முதலில் நீ சிந்தனை செய். மற்றவர்கள்தான் காரணம் என்று மற்றவர்களை கை காட்டுவதை முதலில் நிறுத்திவிடு. உன்னையே நீ மாற்றிக்கொள். உன் வாழ்க்கையை நீ மிக எளிமையாக மாற்றிவிடலாம். ஜெயித்து காட்டலாம். வெற்றியை கொண்டாடலாம். வாழ்க்கை என்றாலே இன்பம் துன்பம் கலந்துதான் இருக்கும். எப்பொழுதுமே இன்பம் மட்டும் நிரந்தரமாக இருந்துவிடவும் முடியாது. துன்பம் மட்டும் எப்பொழுதுமே நிலையாக இருந்துவிடவும் முடியாது. இரண்டும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே எனக்கு நிரந்தரமாக இருக்கிறதே, என் வாழ்க்கையில் போராட்டம் மட்டுமே எப்பொழுதும் சூழ்ந்து கொண்டிருக்கிறதே என்று நீ நினைப்பது தவறு. உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்த சந்தோஷங்களை சற்று நினைத்துப்பார். நீ கடந்து வந்த பாதையை சற்று திரும்பிப்பார். என் அன்பு பிள்ளையே, எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கும் பொழுது உன் பாதையில் மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது. நீ இனி மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய். உன்னுடைய கர்மா முடிந்தே விட்டது. எதற்குமே கலங்காதே. நீ வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். நான் உனக்கு நிறைவேற்றி காட்டுவேன். உன் துயர நாட்களெல்லாம் முடிந்துவிட்டது. இது நாள் வரை நீ போராட்டமெல்லாம் உன்னுடன் கழியப் போகிறது. இனி எல்லாம் நல்லதே அமையும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். என்னை முழுமையாக நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை. அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. என்னை விட்டு விலகி போகும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் வரத்தான் போகிறது. இனி எதற்குமே கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். கஷ்டங்கள் நிரந்தரமே அல்ல. கவலையே வேண்டாம். நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது தேவையில்லாத பயமோ பதட்டமோ உன் மனதிற்கு வேண்டவே வேண்டாம். உன்னுடைய மனதை இறைவனிடம் முழுமையாக ஒப்படைத்துவிடு. இறைவன் நம்மை எல்லா வகையிலும் கவனித்துக் கொள்வார் என்ற முழுமையான நம்பிக்கை இருந்தாலே போதும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான வெற்றி அடிகளே. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கியவர்களை நினைத்து நினைத்து மனம் நோகாதே. வலிமைகளை அவர்களுக்கு புரிய வைக்க நான் சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன். அதுவரை பொறுமையாக காத்திரு. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. மௌனத்தில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகிறதோ, யாரால் உணர்ந்து கொள்ள முடிகிறதோ அவர்களே உனக்கு கிடைத்த உன்னதமான உறவு. அந்த உறவை மறந்தும் கூட மறுத்து விடாதே. வெளிப்படுத்த தெரியாத அன்பு கூட பேரன்புதான். அன்பை வெளிக்காட்டத் தெரியவில்லை என்று நினைத்து கொண்டு அவர்களின் அன்பை மறந்து விடாதே, மறுத்தும் விடாதே. நமக்காக வாழ்கின்றவர்கள் நம்மிடம் எதிர்பார்ப்பது நம்மளுடைய சந்தோஷத்தை மட்டும்தான். நாம் கொடுக்கும் எந்த ஒரு பொருளுக்காகவோ எந்த ஒரு வாழ்விற்காகவோ அவர்கள் நமக்காக வாழ்வது அல்ல. பிடிக்காதவரை நேசிக்கத் தொடங்கிவிட்டால் பிரிவுக்கு இடமே இருக்காது. உன்னை விட்டு விலகு செல்லாலும் உன் உறவை எப்பொழுதுமே நேசிக்க பழகு. உன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் அவர்களிடத்தில் அன்பை செலுத்து. உன் அன்பால் அவர்களே மனம் மாறி உன்னிடம் உன் அன்பிற்காக ஏங்கி வரும் சூழ்நிலை ஒரு நாள் மாறும். மாற்றம் ஒன்றே மாறாதது. நான் அதை மாற்றி காட்டுவேன் உன் வாழ்வில். ஒன்றை நன்றாக மனதில் இருத்திக்கொள் என் பிள்ளையே. அருகில் இருந்தால்தான் அன்பு அதிகரிப்பும் என்பது இல்லை. தொலைவில் இருப்பதால் அன்பு குறைவதும் இல்லை.
அன்பு அன்பாகத்தான் இருக்கும். நீ நெருங்கிய உறவோடு நீ வைத்திருக்கும் அன்பு தொலைவில் இருந்தாலும் சரி, அருகில் இருந்தாலும் சரி, எப்பொழுதும் உன் அன்பு மாறாமல் இருப்பதே உன் மனதிற்கு நல்ல ஒரு நிகழ்வாகவே இருக்கும். நீ மற்றவர்கள் மேல் அன்பாக இருக்கும் பொழுது ஒரு சமயம் நான் உண்மையாக அன்புதான் வைத்திருக்கிறேன், என் அன்பு எப்பொழுதும் வீண் போகாது, நான் வைத்திருக்கும் பாசமும் அன்பும் நிச்சயமாக என்னிடம் வந்து அந்த உறவை சேர்க்கும் என்று நம்பிக்கையோடு தான் இருக்கிறாய். மறுசமயம் அந்த அன்புக்குரியவர் நம்மை புரிந்து கொள்ளாமல் நம்மை விட்டு விலகிவிடுவாரோ, நம் வாழ்க்கையில் கஷ்டகாலம் ஆரம்பிக்கப் போகுதோ என்று தவறி தவறி மனதை குழப்பிக் கொண்டிருக்கிறாய். சில நேரம் சென்ற பின் நான் அன்பு வைத்திருக்கிறேன், உண்மையான அன்பு என்னுடையது, என் அன்பு என்னவரிடம் இருந்து என்னை கூட்டி நிச்சயமாக சந்தோஷமாக வாழ வைக்கும் என்று நம்பிக்கையோடு நல்ல எண்ணங்களை மீண்டும் உச்சரித்துக் கொண்டே இருக்கிறாய். அதே அடுத்த நொடி என் வாழ்வு சூன்யமயமாகிவிட்டது, என் உறவு என்னிடம் வந்து பிரிந்து விட்டது என்று எதிர்மறை சிந்தனைகளை மனதில் இருத்திக் கொண்டு நீயும் வேதனைப்பட்டில்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறாய். நீ மனதால் விரும்பிய உறவு உன்னுடைய மனதை அழகாக்கி அந்த உறவு உன்னை விட்டு சென்று விடுமோ என்ற பதற்றத்தில் ஏதேதோ குழப்பிக் கொண்டிருக்கிறாய். நீயும் குழம்பி என்னையும் குழப்பி உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பிக் கொண்டிருக்கிறாய். இப்பொழுது நம் மனம் படும் பாட்டை யாராவது நெருக்கமானவர்களிடம் சொல்லி தீர்க்கலாம், மனதை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாம், ஆறுதல் படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறது. ஆனால் உன் மனதில் இருப்பதை மற்றவர்களிடம் கொட்ட யார் கிடைப்பார்கள் என்றும் உன் மனது ஏங்குகிறது. உன் மனதில் உள்ள கஷ்டத்தினால் உன் மனம் பதப்பதப்போடு பரபரப்போடு எப்பொழுதுமே ஒரு நிதானமான சிந்தனையில் இல்லாமல் அனைத்தையும் போட்டு உன் மனதில் சுழன்று கொண்டிருக்கிறாய். மற்றவர்களிடம் உன் வேதனையை தீர்க்கலாம், மற்றவர்களிடம் உன் காயங்களை பகிரலாம், மற்றவர்களிடம் ஆறுதல் தேடலாம் என்று நினைப்பது சாயியின் பிள்ளை அல்ல. 100 பேர் வந்தாலும் 1000 பேர் உன்னை சுற்றி வந்தாலும் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூறுவதுதான் ஒரு சாயப்பாவின் பிள்ளை. நீ என்னுடைய பிள்ளைதானே, நீ ஏன் ஆறுதலுக்கு தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய்? நீயே 1000 பேருக்கு ஆறுதல் கொடுக்கும் வல்லமை உன்னிடம் இருக்கும் பொழுது நீ ஏன் வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய்? உன்னிடம் இருப்பது அனைத்தையும் உன் சாய் தேவாவின் காலடியில் கொட்டிவிட்டு நீ நிம்மதியாக இரு. உன் மனம் தேடும் அந்த உறவு, நீ எதை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாயோ, எந்த ஒரு உறவுக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறாயோ அந்த உறவை மனம் திருத்தி நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் பிள்ளையே. அந்த உறவு மனம் திருந்தி உன்னிடம் வந்தால் முடிந்ததை எண்ணி எண்ணி அவரை காயப்படுத்தாமல், வந்தவரை நோகடிக்காமல் இனி வாழப்போகும் அந்த சந்தோஷமான வாழ்க்கையை பற்றிய பேச்சுதான் உன் மனதில் எழ வேண்டும். அந்த பேச்சுதான் உன் நாவில் விழ வேண்டும். வந்தவர் இப்படியாப்பட்ட அன்பை, இந்த அன்பையா நாம் உதறிவிட்டு சென்றோம் என்று வந்தவரே வெட்கி தலை குனிந்து நிற்கும் சூழ்நிலையை நீ ஏற்படுத்த வேண்டும். அதுதான் சாயி ராஜாவின் பிள்ளை. நீ அதை செய்வாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என் பிள்ளையே. நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக காத்திரு. உன்னிடம் இருந்து விலகி சென்ற உறவு உன்னை மீண்டும் வந்து சேரும். நான் அதை செய்து முடிப்பேன் என் பிள்ளைக்காக. அன்பு, பாசம், பிரியம் என்பது மிகப்பெரிய சிறந்த பரிசு. அதை பெற்றாலும் கொடுத்தாலும் இரண்டுமே மகிழ்ச்சியானதே, சந்தோஷமே. எப்பொழுதுமே அன்புக்காக ஏங்கி ஏங்கி யாரையும் தேடாதே. அன்புக்காக ஏங்குபவரை தேடு,
அவர்களிடம் உன் அன்பை செலுத்து. அதுதான் உண்மையான அன்பாக இருக்கும். நிலையான அன்புக்கு பிரிவே இல்லை. சொல்லாத சொல்லுக்கு அர்த்தமும் இல்லை. தேடும் பாசத்திற்கு தோல்வியும் இல்லை. உண்மையான அன்புக்கு மரணமே இல்லை. உன்னை விட்டு சென்ற உறவு உன்னை புரிந்து கொண்டு மீண்டும் உன்னிடம் சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. நான் அதை என் பிரியமான கண்மணிக்காக நிச்சயமாக செய்வேன். மற்றவர்களுக்கு கொடுக்க உன்னிடம் ஒன்றுமே இல்லாவிட்டாலும், பொருளாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, எதுவுமே இல்லாவிட்டாலும் தான தர்மம் செய்ய ஒன்றே ஒன்று அளவற்றதாக உன்னிடம் உள்ளது என் பிள்ளையே. அதுதான் உன்னுடைய அன்பு. நீ என்மேல் வைத்திருக்கும் அன்பிற்கு நான் தக்க பதிலை, சிறந்த பொக்கிஷத்தை உனக்காக கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ மனம் விரும்பிய அந்த உறவுதான் உனக்கான பொக்கிஷம். இதோ உன் சாயப்பா புறப்பட்டு விட்டேன். உன் மனம் நிறைந்த உறவோடு நான் உன்னிடம் வந்து சேர்வேன். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். என் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? நான் கூறுவது நிச்சயமாக பலிக்கும் பார். இனிதான் உன் சாயப்பாவின் ஆட்டம் ஆரம்பமாகப் போகிறது. மிக பெரிய சிக்கல் தீரப்போகிறது. நடக்குமா நடக்காதா என்று ஏக்கத்தோடு நீ காத்திருந்த விஷயம் எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழப்போகிறது. நான் அதை உனக்காகவே நிகழ்த்தப் போகிறேன். சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. உன் தேடலில் முழு முயற்சியோடு நீ தொடங்க ஆரம்பி. உனக்கான வழி, நல்ல வழி உன் கண்களுக்கு தெரியும்படி உன் சாயிநாதர் என்னுடைய ஆசிர்வாதத்தை எப்பொழுதும் வழங்கிக் கொண்டே இருப்பேன். உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தவே உன் சாயப்பா திட்டத்தை தீட்டிவிட்டேன். இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்ல நல்ல மாறுதல்களாகவே நடக்கும். இதுநாள் வரை உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுப்பேன் உன் சாயி தேவா. நான் என்னதான் பிரச்சனையிலிருந்து மீட்டெடுத்தும் வழியை உனக்கு கூறினாலும், வாய்ப்பை வழங்கினாலும், சந்தர்ப்பத்தை உன கைகளில் வந்து கொடுத்தாலும், அந்த இடத்தில், அந்த வழியில் நீதான் உன் பாதங்களை பதித்து நடக்க வேண்டும். மற்றவர்கள் யாராவது வரவேண்டும், நம் கையை பிடித்து அந்த வழியில் நடத்தி செல்ல வேண்டும், நம்மை வழிநடத்த வேண்டும் என்று நினைப்பதை அடியோடு மறந்துவிடு குழந்தையே. வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் வரும்பொழுது அதை பக்குவமாக, நம்பிக்கையாக, தைரியமாக எதிர்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை என்னும் பயணத்தில் வெற்றிகரமாக நீ எட்டி பிடிக்க முடியும். வாய்ப்புகள் நமக்காகவே வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்த யாராவது உதவுவார்கள் என்று நினைத்து நினைத்து, சிந்தித்து சிந்தித்தே உன் வாழ்க்கையை அதிலேயே தொலைத்து விடாதே. வாய்ப்பை நீயே உருவாக்கு. முதலில் உன்னுடைய தேடல் ஆரம்பித்தால்தான் உனக்கான தேடல் எப்படி இருக்கும், அந்த பாதை எப்படி இருக்கும், அதில் எப்படி தன்னம்பிக்கையாக நீ நடக்க வேண்டும் என்பதெல்லாம் உன் மனதிற்கு புலப்படும். பின்புதான் நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அப்படி தேடலை நீ ஆரம்பித்தாலே உனக்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும், உனக்கான நல்ல நல்ல விஷயங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே. எதற்குமே வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஆகவே என் குழந்தையே, உனக்கான தேடலை துவங்கு. உன் சந்தர்ப்பங்களெல்லாம் உனக்கு சாதகமாகவே முடியும்படி நான் வேலை செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய கண்மணிக்காக இதை கூட செய்யாமல் உன் அப்பா அப்படியே இருந்து விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். என் கண்மணியின் நல்ல வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை பார்க்கவே நானும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன், விருப்பப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நான் உனக்கு வழங்குவேன். போராட்டமே வாழ்க்கை என இருந்து விடாதே. உனக்கான வழியை கண்டுபிடித்து தேர்ந்தெடுத்து அதில் வெற்றிக்கொள். உனக்கு துணையாக நான் இருப்பேன். வருவது வரட்டும் குழந்தையே, விட்டு விடாதே. சாயப்பாவை உறுதியாக பற்றிக்கொள். அனைத்தும் உனக்கு சாதகமாக அமையும். ஓம் சாயிராம், ஓம் சாயிராம். என் பிரியமான குழந்தையே, உன் வாழ்க்கையில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரியதாக தெரிகிறதா? அப்படி தெரிந்தால்
தற்போது உள்ள நிலை கூட உனக்கு கடினமாகத்தான் தெரியும். ஆனால் இப்பொழுது உனக்கு நடக்கும் போராட்டங்களை நீ எப்படி எதிர்கொள்கிறாயோ, எப்படி தாண்டி வருகிறாயோ, அதில்தான் உன் வெற்றிக்கான வழியும் உன் கண்களுக்கு தென்படும். என் பிரியமான குழந்தையே, உன்னுடைய கர்மா, மாயை, விதி இவை மூன்றுமே எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கும் நல்லது தீயதை தீர்மானிக்கும். இதை பொறுத்தே எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏற்றமும் சறுக்கலும் இருக்கத்தான் செய்யும்.